சில தினங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பெண் இப்படி சொன்னாள், ஐயா, எனக்கு பக்கத்திலே ஒரு பெண் இருக்கிறாள், பயங்கரமான பெண், தினமும் அவளால் நரக வேதனை. ஆனால் ஒரு நாள் மிகுந்த சோகத்தோடு இருந்தாள். என்னவென்று கேட்டேன். என் புருஷன் செத்து போவார் என்று சொல்லிவிட்டார், அவருக்கு லங் கேன்சர், ஆகவே இப்படி இருக்கேன் என்று புலம்பினாள். நான் சொன்னேன், கவலைப்படாதே, நான் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திற்கு உதவி கேட்பேன், அவள் ஜெபிப்பார்கள், என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் அதே போல ஒரு குறிப்பிட்ட நேரம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த மனிதருடைய கதையை சொல்லியிருக்கிறார்கள். இங்கிருந்து ஜெப வீரரும் கண்ணும் கருத்துமாய் ஜெபித்திருக்கிறார். அடுத்த நாள் அந்த பெண் அலுவலகம் வரும் பொழுது சிரித்து கொண்டு வந்தாள், தலையை நன்றாக வாரிக்கொண்டு வந்தாள், நன்றாய் உடையணிந்து வந்தாள். இவர்கள் கேட்டார்களா, என்ன இன்றைக்கு மாறி வந்திருக்கிறாள்? என் புருஷனுக்கு திடீரென்று ஏதோ நடந்தது, நெஞ்சில் இந்த லங் கேன்சர் மாறிவிட்டது. அந்த பெண் கேட்டாள், அம்மா, நீங்க சென்னைக்கு ஜெபகோபுரத்திற்கு பேசுவேன் என்று சொன்னீர்களே, எத்தனை மணிக்கு? அவள் சொன்னாள், இரவு 9:50 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், நைட் 9:50. அந்த பெண் சொன்னாள், அந்த 9:50க்குத்தான் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது, என் கணவர் உயிரோடு இருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். அலுவலகத்தில் பாடுபடுகிறீர்களா? தொழிற்சாலையில் பாடுபடுகிறீர்களா? கல்லூரிகளில் பாடுபடுகிறீர்களா? இன்னும் கூடுதல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவும் 2 கொரிந்தியர் 5:14 படி இந்த இடத்தையே நீங்கள் மாற்றுவீர்கள்.